இந்த வீடியோவில் வந்து மல்டி செக்ஷன் சாலிடில் ரீலிமிட்டேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த பிளெயினை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். டயமீட்டர் வந்து நான் வந்து 100 கொடுக்குறேன். ஒர்க் பெஞ்ச் எக்ஸிட் பண்ணிடலாம். வந்து பிளெயின் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து நான் 80 வச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு பிளெயின் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து 120 வச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு பிளெயின் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து 100 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த பிளைனில் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணலாம். சர்க்கிள் எடுத்துக்கிறேன். டயமீட்டர் வந்து 85 கொடுக்குறேன். இதை கோஇன்சிடென்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒர்க் பெஞ்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். மறுபடியும் வந்து இந்த பிளெயினில் மறுபடியும் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ஒரு டைம்ஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து 70 கொடுக்குறேன். இதை கோஇன்சிடென்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு வேர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஒர்க் பெஞ்ச் எக்ஸிட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் இந்த பிளெயினை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபிட் வால் கொடுத்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். டைம்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து 50 ஒரு டயமீட்டர். இது அதே மாதிரி கோஇன்சிடென்ஸ் பண்ணிடலாம். ஒர்க் பெஞ்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த மிட் பிளைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ப்ரொஃபைல் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஆன் பண்ணிடுங்க. இது எனக்கு கைடு நம்ம க்ரியேட் பண்ணும்போது வந்து நமக்கு இங்கே கோஇன்சிடென்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் தேவை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மல்டி செக்ஷன் சாலிட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நான் இந்த ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு கப்ளிங்கில் ரேஷியோ வச்சுட்டு ஓகே. இப்போ ஸ்பைனில் போய்ட்டு இந்த கைடை வந்து இந்த ஸ்பைனை வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஸ்பைன்னா முதுகெலும்பு மாதிரி. ஸோ அதுதான் வந்து மெயினாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்கெட்ச் வந்து சாலிடாக ஃபார்ம் ஆகும். இப்போது ரீலிமிட்டேஷன்ஸ் இங்கே ரீலிமிட்டட் ஆன் ஸ்டார்ட் செக்ஷன் அதை எடுத்து விட்டு ஜஸ்ட் ஓகே.
கீழே வந்து நமக்கு அந்த கைடு எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கோ அது வரைக்கும் வந்து நமக்கு சாலிடாக வந்து க்ரியேட் ஆகும். இப்போ ரீலிமிட்டட் ஆன் எண்ட் செக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே. இதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆங்குலர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து டிவியேஷனையும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து 5 இருக்கும்.